கேப்டன் விஜயகாந்த் நம்மளை எல்லாம் ரொம்ப ஒரு கண்ணீர் கடலில் தள்ளிட்டு நம்ம விட்டு பிரிஞ்சு சென்றிருக்காரு. அவருடைய அந்த உடல் மட்டும்தான் நம்ம விட்டு சென்றிருக்கு. பட் நம்ம எல்லாருடைய மனசுலையும் அவர் என்றைக்குமே வாழ்வார். கேப்டன் இது நம்ம இந்த நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய எல்லாருடைய அந்த தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே, அல்லது கேப்டனை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே இவ்வளோ ஒரு எமோஷ்னலாக, இவ்வளோ ஒரு பாசமாக அவர் மீது எவ்வளோ அன்பில் இருந்திருக்காங்கன்றத உண்மைக்கு அவருடைய அந்த ஒரு இறுதி ஊர்வலத்திலே நம்ம பார்த்து மிரண்டோம். அப்போ எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்திருக்காரு, எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருக்காரு. அவர் எவ்வளோ தான் ஒரு சில கோபங்கள் சில இடங்களில் கோவப்பட்டாலும் அது ஒரு உண்மையான கோபம்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமான இந்த வருடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக அமைஞ்சிருக்கு. ஒரு பெருவெள்ளம் மழையெல்லாம் கடந்து கேப்டனுடைய மறைவு ஒரு பெரும் துயரத்தை எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஏற்படுத்திட்டு போயிருக்கு. கேப்டனை பற்றி ஒரு நினைவுகளை சொல்லுவோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1952 மதுரையில் பிறந்திருக்காரு. ஒரு பெரிய குடும்பம். அவருடைய இயற்பெயர் விஜயராஜ்ன்றது தான். ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய அந்த அரிசி மூட்டை தூக்கி போடுற மாதிரிலாம் சில கிளிப்பிங்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். சின்ன வயசுலேருந்தே ஒரு சினிமா மீது ஒரு ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காரு. அதன் பிறகு சென்னைக்கு 1979 நீண்ட நெடிய ஒரு போராட்டங்களுக்கு பிறகு, தேடுதலுக்கு பிறகு அவருக்கு ஒரு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிது. 1979 இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தில் தான் அறிமுகமாகிறாரு. ரஜினிகாந்த் மேலே அவருக்கு ரொம்ப அந்த காலத்தில் ஒரு பற்று இருந்ததால் தன்னுடைய பெயரை விஜயராஜ்ங்கிறது விஜயகாந்தன் மாற்றி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சிறு சிறு வேடங்கள், சின்ன சின்ன படங்கள் அப்படியே நடிச்சிட்டு வந்தவர். ஒரு காலகட்டத்தில் சட்டம் ஒரு இருட்டறை, எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜய் அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக அவருக்கு அமையுது. அதுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நல்ல ஒரு நடிப்பாக ஆர் சுந்தரராஜன் இயக்கிய வைதேகி காத்திருந்தாள், இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அவருக்கு அமையுது. அதன் தொடர்ச்சியாக நல்ல ஆக்ஷன் படங்களாக கேப்டன் பிரபாகரன், வல்லரசு, ரமணா போன்ற படங்களை நடித்து மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனவர் கேப்டன். சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றவர். எனக்கு பர்சனலாக அவர் நடித்த படங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் ஒரு படம் இருக்குது. மனோபாலா இயக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு திரைப்படம். இது ஒரு முன்னாள் காதலிக்கும் இந்நாள் மனைவிக்கும் நடுவில் சிக்கி தவிக்கிற ஒரு அன்பால் சிக்கி தவிக்கிற ஒரு கணவனாக ஒரு அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். பொதுவாக கேப்டன் ஒரு சிறந்த நடிகர். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு நடிகருக்கான தகுதியாக இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் அழகாக வெளிப்படுத்துவார். எப்படின்னா, ஒரு காதலை வெளிப்படுத்துறது, நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறது, கோவத்தை, ஒரு வீரத்தை, எல்லா உணர்வுகளையும் அற்புதமாக வெளிப்படுத்துவார். இன்னும் சொல்லப்போனால் நகைச்சுவையெல்லாம் நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு படம் இருக்குது, நீ பாருங்கள். அவ்வளோ நகைச்சுவை பண்ணுவார். அவர் நல்ல நடனமும் ஆடுவார். நீங்கள் பரதன் ஒரு படம், புன்னகையில் மின்சாரம் ஒரு பாட்டு இருப்பாருங்க, பிரபுதேவா கொரியோகிராஃப் பண்ணியிருப்பார். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். எல்லா விதமான படங்களையும் அற்புதமாக நடிச்சிருக்கார். குடும்ப படங்களுக்கு, நல்ல ஆக்ஷன் திரைப்படம் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். அவருக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சிருக்கணும். எல்லா உணர்வுகளையும் இந்த நவரசன்னு சொல்கிறாங்கள்ல, அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திரைத்துறையில் அற்புதமான ஒரு உச்சத்தை தொட்டவர் கேப்டன். அதே மாதிரி என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அடுத்தது எனக்கு ரொம்ப ஆக்ஷன் படமாக அவர் நடிச்சதில் பிடிச்சது சத்திரியன் பிடிக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் நிறைய அவருடைய ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனையோ படங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு. வானத்தை போலலாம் ஒரு அழகான ஒரு குடும்ப திரைப்படமாக அமைஞ்சுது. 2000 அந்த முதல் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அது அமைஞ்சுது. விக்ரம் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இப்படி சினிமா துறையில் வெற்றிகரமாக வளம் வந்தவர் இப்போ பொதுவாக சொல்கிறாங்க, கேப்டன் அரசியலில் நுழையும் போது கலைஞரும் இருந்தாங்க, அம்மா ஜெயலலிதாவும் இருந்தாங்க, அப்போவே துணிச்சலாக நுழைஞ்சார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் அரசியலில் மட்டும் கிடையாது,
சினிமா துறையிலையுமே அவர் நுழையும் போது ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் கமல்னு 2 ஆளுமே அப்படி வந்துட்டுருக்காங்க. அவங்க இருக்கும்போதே உள்ளார நுழைஞ்சு வெளியே பெருசாக வந்தவர். ஸோ கேப்டன் வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து ஏதோ ஒரு வெற்றிடத்தில் பூந்து தன்னை நிலைநாட்டியவர் கிடையாது. அங்கே ஏற்கனவே ஆளுமைகள் இருக்கும்போதே உள்ள நுழைஞ்சு தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டியவர் தான். சினிமா துறையிலும் அப்படி தான் பண்ணியிருக்கார் அவர். அதன் பிறகு மக்கள் சக்தி பெருமளவில் ரசிகர்கள் கூட்டம் பெரிய அளவில் வந்திருக்கு. தன்னுடைய படங்களில் வந்து நல்ல ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஸோ ஒரு அரசியலை நோக்கி அவர் இயற்கையாகவே அது இழுக்கும்போது அரசியலிலையும் நுழையிறாரு. 2005 நினைக்கிறேன் அரசியல் கட்சி தொடங்குறாரு. தொடங்கி முதல் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி வைத்து 40 எம்எல்ஏக்களோட எதிர்க்கட்சி தலைவராகவும் முன்னேறினார். அதன் பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இப்படி ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ பரவலாக எல்லாரும் பேசுகிற பேச்சு என்னென்னா, கேப்டன் மட்டும் நல்லா இருந்திருந்தால், உடல்நலம் நல்லா இருந்தால் அவர் தான் அடுத்த சிஎம். இதோட ஒரு வெற்றி என்ன வேணும் அவருக்கு? ஸோ இது எல்லாருடைய வாயிலேருந்து வந்துருச்சு. நான் கேட்டேன் பரவலாகவே எல்லாரும் சொல்கிறது அதுதான். கேப்டன் உடல்நிலை நல்லா இருந்திருந்தால் அவர் தான் இப்போ சிஎம்னு. இதே ஒரு வெற்றி தான். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக அரசியலில் வந்து ஒரு போர்க்களம், அது நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நான் பார்க்கல. பொதுவாகவே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாவே அது ஒரு அரசியல் வெற்றி தான். அதுவே ஒரு ஃபஸ்ட்டு அரசியல் வெற்றி. கேப்டன் என்றைக்கு வந்து மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல மனசு அவருக்கு வந்துருச்சோ, அன்னையிலேருந்தே ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். எல்லோரும் சொல்கிறது அதானே, ஒரு கருப்பு எம்ஜிஆர்ன்ற அளவுக்கு அவர் எப்படி சொல்கிறாங்க ஜனங்க. இன்றைக்கும் போனால் அவர் வீட்டில் சாப்பிட்லான்றாங்க. எப்பொழுதுமே அவர் வீட்டில் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. யாருக்கு எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு வாழும் வள்ளலாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சாலும் என்றைக்குமே, இன்றைக்குன்னு இல்லை எக்காலத்துக்கும் மக்கள் மனசில் நினைப்பார். அவர் திரைப்படங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. இன்றைய நவீன உலகத்தில் அவர் திரைப்படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அவர் நினைவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கேப்டனுடைய புகழ் என்றைக்குமே நிலைக்கணும். கேப்டன் புகழ் வாழ்க.